அந்த படம் வெளிய வந்ததுக்கப்புறம் இந்த நாய் ஆர்வலர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எப்பயும் போல பயங்கரமா கிரிட்டிசிசம்லாம் வச்சாங்க. ஆனா என்ன சுவாரஸ்யம்னா, இந்த படத்துல அவர் நாய்கள ஷூட் பண்ண சண்டையே போட வைக்கல. ஆமா. அவர் என்ன பண்ணாரு, நாய்க்கு அது பேர் எனக்கு தெரியல. அது மசில். மாட்டியிருப்பாங்கல்ல, பிரேஸ்லெட் மசில். அது மாட்டி வச்சுட்டு தான் நாய்கள ஷூட் பண்ணியிருக்காரு. நாய் ஒரு நாய் கடிச்சிக்கவே இல்ல ஆக்சுவலா. அப்புறம் அவரோட இன்டர்வியூலாம் நான் பார்க்கும்போது சுவாரஸ்யமா இருந்துச்சு. சில நாய்ங்க லவ் மேக்கிங்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க ஷூட் பண்ணும்போது. அது நீங்க ஸ்லோவா பார்த்தீங்கன்னா தெரியும்லாம் சொல்லுவாரு. ஸோ நான் வந்து அப்படி நம்மளுடைய பண்ணல. முதல் பதட்டம் வந்து அந்த மாதிரி ஃபுட்டேஜ் பார்க்கும்போது, எஸ்பெஷலி நம்ம நிறைய கொடூர கதைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, ஒரு படம் எடுக்கிறதுக்காக என்னென்னலாம் செய்வாங்க அந்த இடத்துலன்னு. அதனால இதுல பார்க்கும்போது அதை நாக்க தொங்க போட்டு அப்படி கடக்கும் போதெல்லாம் இந்த படம் ஷூட் பண்றத நீங்க என்னென்னலாம் பண்ணிருப்பீங்களோன்ற ஒரு பெரிய கவலை வந்துடுது. இல்ல அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆம், இந்த இந்த மாதிரி விலங்கு நல ஆர்வலர்கள் வந்து கேள்வி கேட்பாங்கன்னு தெரிஞ்சு எப்படி அதை ஷூட் பண்ணிட்டு இவங்க தனியாக ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. ஸோ அதை சப்மிட் பண்ணியிருக்காங்க. ரைட். நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க, நான் இந்த மாதிரி தான் ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன ஒன்று பண்ணியிருக்காருன்னா, அவர் வந்து அது டாக்டரோட அப்ரூவலில் தான் பண்ணியிருக்காரு. செடேட் பண்ணிருப்பாங்க. 20 மினிட்ஸ்க்கு அனஸ்தீசியா கொடுத்துருக்காரு நாய்ங்களுக்கு. அதுதான். இப்போ அந்த நாய்ங்க செத்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 20 மினிட் அனஸ்தீசியா கொடுத்துருக்காரு. இந்த படம் ரொம்ப சுவாரஸ்யமாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த படத்தில் மனிதர்களை விட நான் நாய்களை ரொம்ப நல்லா தான் பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.